ஹாய், வெல்கம் டு மதீஸ் குக் புக். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி ஸ்பெஷல் இட்லி மிளகா பொடி. இந்த இட்லி மிளகா பொடி செய்கிறதுக்கு இதெல்லாம் தேவையான பொருட்கள். முதல்ல அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் அரை கப்பு அளவுக்கு உளுத்தம்பருப்பை நான் சேர்த்துருக்கேன். இந்த உளுத்தம்பருப்பை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இது கூடவே ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பையும் சேர்த்து ரெண்டும் நல்லா பொன்னிறமாற வரைக்கும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். இந்த பருப்பு ரெண்டும் ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது அடுப்பை சிம்லேயே இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு ரெண்டும் நல்லா ப்ரௌன் கலர் மாதிரி மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த 2 பருப்பையும் அடுப்புலேருந்து எடுத்துகிட்டு தட்டில் மாற்றி நல்லா கூல் டவுன் பண்ண வைக்கணும். இதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்து எள்ளு நல்லா படப்படன்னு பொரியிற வரைக்கும் இதை நல்லா வறுக்கணும். எள்ளையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுங்க, இல்லைன்னா எள்ளு கருகி போயிடுச்சுன்னா கசந்து போயிடும். இப்போ இதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 கப்பு அளவுக்கு காஞ்ச சிகப்பு மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். இந்த சிகப்பு மிளகாலேருந்து காம்பெல்லாம் எடுத்துட்டு அதை இந்த அடுப்பில் நம்ம பேனில் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். மிளகாவையும் மீடியம் ஃப்ளேம்லேயே ரோஸ்ட் பண்ணணும். மிளகா நல்லா வறுபடும் போதே ஒரு 1/4 கப்பு அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நான் சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையோட ஒரு 2 பல்லு பூண்டு முழுசாக நான் சேர்த்துருக்கேன். இதில் நான் தோலெல்லாம் எதுவும் எடுக்கவே இல்லை, அப்படியே சேர்த்துருக்கேன். இதை எல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இந்த மிளகாவையும் நல்லா கூல் டவுன் பண்ண விடணும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, எள்ளு இதை 3த்தையும் முதல்ல போட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 3-4 டைம் வரைக்கும் நம்ம இதை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பெல்லாம் நல்லா 1-2 அரைப்பட்டுருச்சு. அந்த காலத்துலலாம் இந்த இட்லி மிளகா பொடி செய்கிறதுக்கு உலக்கையை வச்சு தான் செய்வாங்க. எப்போவுமே திருநெல்வேலி ஸ்டைலில் இட்லி மிளகா பொடி செய்யும்போது இந்த மாதிரி உரலில் வச்சு தான் இடிப்பாங்க. 1-2 தான் இருக்கும். ரொம்ப ஃபைனாக பவுட்ரு மாதிரிலாம் அரைக்க மாட்டாங்க. இப்போது நம்ம வறுத்து வச்சுருக்கிற மிளகா, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் வரைக்கும், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. என்கிட்டக்கு கட்டி பெருங்காயம் இல்லாததுனால நான் பெருங்காய பொடியை நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வறுக்கும் போதே சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திருப்பியும் நான் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இட்லி மிளகா பொடி நல்லா சூப்பராக இடித்து ரெடி ஆயிடுச்சு. இதை இட்லியோடையோ தோசையோடையோ நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். திருநெல்வேலி ஸ்டைல் இட்லி மிளகா பொடி இப்போ தயார். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.